விலை வச்சுலாம் எப்படி தப்பாக இருக்குது. மீன் பாடுலாம் போயிட்டு திரும்பி வந்துருச்சான். முன்னோர்கள் முன்னாடி விட்ட அது சாவனம் அது. அப்போ இது என்ன அது? கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போனது. திங்க செவ்வாய் புதன் 3 நாள் லைனுக்கு போகல. ஆனால் அந்த நம்ம ஆள் சீட்டு கரெக்டாக அவர் வந்து போட்டு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. எனக்கு வந்து பார்த்தா போட்டு இல்லை, எல்லாம் கட்டில் கிடக்கு. மீன் பாடே இல்லை உண்மையிலே. எல்லா பெட்டும் மீன் கம்மி. 2-3 பெட்டி மீன் எடுக்கலை. நான் பெட்டில் காமிக்கிறேன். பையில கட்டி வைக்காங்க. அதாவது வெறும் எம்டி பாக்ஸ் தான். இந்த தடவை ரொம்ப மோசம்தான், மீன் கிடைக்கல. ஆனால் ஏதோ வந்ததுக்கு இந்த இறால் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஊடக மீன் எடுத்திருக்கேன். இந்த அதை காட்டுங்க. இந்த அப்புறம் இந்த கொஞ்சம் வெள்ளாம்புடி எடுத்திருக்கேன். விலை கூட தான் எல்லாம். ஏதோ எடுத்திருக்கேன், பார்ப்போம் லைனில் என்ன கிடைக்குதுன்னு. மாதிரிலாம் இல்லைங்க, கடற்கரையில் அவங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேது, நம்மளுக்கு லைனுக்கு மீன் கிடைக்க மாட்டேது. விலை வச்சுலாம் எப்படி தப்பாக இருக்குது. ஆமாம், அவருக்கு கீழே பாரு. ஈரனே ஐஸ் வச்சுட்டு தானே இருக்கேன். கேனு வேணுமா? வேணுமா? ஐஸ் பொண்ணு கேனு வேணுமான்னு கேட்டேன். ஐஸ் அவருக்கு எடுத்துக்கலாம், உடைய மாட்டேன். எடுத்துங்க போங்க. கீழே கீழே இது பண்ணு. ஊரை பொடிறாளுங்க. மேலே பெரிய இறாலுமே இருந்துச்சு, கீழே பார்த்தா பொடிறானா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாருங்க, சூப்பர் இறால். இந்த இறால் வந்து அருமையாக இருக்கும். அப்படியே கிரேவி பண்ணி சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா இறாலை? பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. நம்மளும் கொஞ்சம் மெஜாரிட்டியில் வருவோம் என்னோட சேர்ந்து. ஓடுது, இதான் எடுத்துருக்கு. ஓடுது 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 மாப்பிள்ள. மீனை பேர் எப்படி எடுத்துருக்காரு? கருவாடு எடுத்துருக்காப்புல. விலக நான் மோத்த காட்டியா பூரம் பொட்டு போட்டு கட்டில் கிடக்கு. எது கிடச்சா? போட்டு கட்டில் கிடக்கு. மீன் பாடுலாம் போயிட்டு திரும்பி வந்துருச்சான். ஆனால் ஏன்னா மீன் வரல, மீன் பாடு இல்லை. அதான் அமாவாசை கல்லாம் இருந்துச்சு. அமாவாசை கல் வந்து தெளிஞ்சிக்கு, கடல் தெளிஞ்சிக்கு. அது முன்னோர்கள் முன்னாடி விட்ட அது சாவனம் அது. அப்படியா? அப்போ அமாவாசை முடிஞ்சால் மறுநாள் மீன் கிடைக்காது. மீன் கிடைக்கும், கிடைக்கும், நிறையா கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு கிடைக்கல. நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு சரி, நாளைக்கு போட்டு போமாண்ணே. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான். சனிக்கிழமை தானே? அதான் சரி, ஓகேண்ணே. எவ்வளோ வேகமாக ஏற்றிருக்காங்க பாருங்க, வெறும் பெட்டிக்கல. என்ன சேஜி, மீன் கிடைச்சா? மீன் இல்லையா? வேகமா எல்லாம் வண்டி கிளம்பிட்டாங்க. பண்ணாவா? அக்கா என்னக்கா மீன் ஏற மாட்டுது? அதான்க்கா வராமல் இருந்துருக்கலாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய வியாபாரி காட்டினேன் பாருங்களேன். ஏன்னா அவர் மீன் எடுத்துகிட்டு வந்து ஐஸ் வச்சுட்டு தெம்பா டீ சாப்பிட்றாரு. டேய், மீன் எடுத்து சொல்லாமலாம் முடியும்ட்டேன். இவர் தாங்க பெரிய வியாபாரி, இவர் தான். கப்பலை வெட்டிதான்.
ஜெகதாபுரம் போய் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மீன் பாட்டு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ அமாவாசை முடிஞ்சால் மீன் வர நான் அந்த போட்டுக்காரங்களே சொல்கிறாங்க, ஒரு மீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன மீன் எடுத்துன்னு காட்டுறேன். இந்த இறால் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஊடகம் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 3 கிலோ இருக்கும் இந்த ஊடகம், அவ்வளோதான். மீன் பார்த்தா இந்த வெள்ளாம்புடி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நானாக இது எடுத்திருக்கேன். சில வியாபாரி நம்ம வண்டிக்கு வந்தவங்க சில பேர் யாரும் எடுக்கலை. நடப்புறாமல் கிடச்சிருக்கு. நீங்கள் வியாபாரம் எப்படின்னு தெரியாது, போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை. எது அப்போ இது என்ன? அது எனக்கு வேண்டாம், அந்த மீனே வேண்டாம். அப்போ இது என்ன மீன்? எனக்கு வேண்டாம் அது. அப்போ வேறு பூவாளி இருக்குது, டாஸ் இருக்குது. சரி, வேறு என்ன மீன்? அங்கிட்ட தேஜ கலப்பு கூட கலந்து பாறை எல்லாம் பாறைபுளி மட்டும் போடி இதெல்லாம் வேண்டாம்டா. இதை பாறை நான் எங்கே போகிறது? தேசப்படி கலந்து போடுவேன். தேஜ பொடி வேண்டாம். பூவாளி இந்த பாறையெல்லாம் இங்கே வராது, கடலுக்கு வராது. ஆட்டி திணிக்கிறாங்க. ஏன் நல்ல மீன் தான் எல்லாம். அதுதான் கொஞ்சம் லீவோட லீவா இன்றைக்கி வீட்டில் இருந்துருக்கலாம். ஏன்னா மீன் வியாபாரமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம், நெம்மேலி போய் பார்ப்போம் பக்கத்து ஏரியாவுக்கு.